பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவானது ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை குறைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சட்ட போராட்டத்தை பற்றியது. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதாடும் பொழுது கல்வியின் தரத்தை பாதுகாக்கவும் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்கவும் மதிப்பெண்களை குறைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக தங்களின் நீண்ட கால அனுபவத்தை தற்பொழுது கடினமான பாடத்திட்டங்களை எதிர்கொள்வதில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொண்டு மதிப்பெண் சலுகை வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் தரப்பில் வாதாடப்பட்டது. அதே வேளையில் சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் துறை மீதான விவாதங்களும் காரசாரமாக நடைபெற்று வருவதால் ஆசிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். நீதிபதியின் இறுதி முடிவு இன்னும் அதிகாரபூர்வமாக வெளியாகாத நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தகுதியுள்ள ஆசிரியர்களின் எதிர்காலம் மற்றும் கல்வித்தரம் கேள்விக்குறாகும் இடையிலான போராட்டம் நடக்குது. என்ன முடிவுகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தற்பொழுது நிலவரம் அனைத்துமே நாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, டெட் முடிவுகள் தாமதமாகத்துக்கு இந்த 3 காரணிகள் தான். தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு. தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பெண்களை 50% கீழ் குறைக்க வேண்டாமா என அரசினுடைய கொள்கை முடிவு. கிரேஸ் மார்க்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள். ஆசிரியர்களின் பணி அனுபவத்திற்கான வெயிட்டேஜ் மற்றும் கருணை மதிப்பெண்கள் வழங்குவது குறித்த விவாதம். ரிசல்ட் வெளியீடு அடுத்த கட்ட நிகழ்வு. இக்காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முடிவுகள் மற்றும் எதிர்கால நியமன தேர்வுகளில் ஏற்படும் சிக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனல் பறக்கும் டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது மற்றும் முடிவுகளை வெளியிடு தொடர்பின் இறுதி கட்ட விசாரணைகள் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் காரசார விவாதம். பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் மற்றும் அரசின் கொள்கை முடிவுகளும் இதில் எதிர்பார்க்கப்படுதுங்க. அரசின் நிலைப்பாடு மற்றும் இதில் அரசின் உரிய கோரிக்கைகள் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப நடைமுறை மற்றும் சட்ட சிக்கல்கள். கல்வியின் தரம் 50% எந்த ஒரு கல்விக்கும் அடிப்படையான தேர்ச்சி விகிதம் இதற்கு கீழ் சென்றால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படும் என்ற தயக்கம். லீகல் சட்ட சிக்கல்கள். அதிகப்படியான சலுகைகளை வழங்கினால் புதிய தேர்வுகளிடமிருந்து மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்படும். காலதாமதம். வழக்கு இழுத்தடிக்கப்பட்டால் டெட் ரிசல்ட் வெளியாகுவதிலும் அடுத்த கட்ட ஆசிரியர் நியமனத்திலும் தாமதம் ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுடைய பின்னணியில் கோரிக்கைகளுக்கு உள்ள நியாயங்கள். 10 முதல் 15 வருட கால பணி அனுபவம். வயது மூப்பு மற்றும் குடும்ப சூழ்நிலைக்கு இடையிலான போராட்டம். மாறிய புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் மிகவும் கடினமான வினாத்தாள் அமைப்பு. ஒரே பாடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பல பாடங்களை எதிர்கொள்ளும் சிக்கல்கள் இதில் ஒரு பக்கம் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டேஜ் மார்க்கு இது என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தேர்ச்சி 45% அதற்கு கீழ். ஓகேங்களா. ஆசிரியர்களின் கோரிக்கை. அரசினுடைய தயக்கம் 50%க்கும் கீழ் சென்றால் தரம் குறையும். சாத்தியமான தீர்வு. கல்வி வல்லுநர்களின் பரிந்துரையின்படி 45% நிர்ணயிக்கணும். வெயிட்டேஜ் மதிப்பெண்கள். ஒரு வருடத்திற்கு 1 மதிப்பெண் மீதம் 10 மதிப்பெண்கள். புதிய தேர்வுகளுக்கு இதனால் பாதிக்கலாம். நீதிமன்ற அறிவித்தலின்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க அரசு சம்மதம். கிரேஸ் மதிப்பெண்கள். கூடுதலாக 10 கருணை மதிப்பெண்கள். சட்ட சிக்கல்களை இது உருவாக்கும். கொள்கை முடிவின் அடிப்படையில் குறைந்தபட்ச இந்த சலுகையாவது வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அரசினுடைய களம் எப்படி இருக்கிறது அதுதான். அரசின் இந்த நிர்வாக சிக்கல்கள். அனல் பறக்கும் விவாதத்தில் நிர்வாக சிக்கல்கள் இந்த நடுத்தர தீர்வாக அமையுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. 35 மதிப்பெண்கள் அரசின் தயக்கத்திற்கு காரணமான கணக்கீடு. 55 மதிப்பெண்கள் ஆசிரியருக்கு வரும் திருத்தப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள். 10 மதிப்பெண்கள் கழிக்க கிரேஸ் மதிப்பெண்கள். 10 மதிப்பெண்கள் கழிக்க 10 வருட மதிப்பெண்கள் வெயிட்டேஜ். இப்போ 20 மதிப்பெண் போயிடுச்சுன்னா 35. 150க்கு வெறும் 35 மதிப்பெண் பெற்றாலே தேர்ச்சி என்ற நிலை உருவானதால் அது கல்வியின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கும் அப்படின்றதுனால இதை கொண்டு வரதுக்கே இவங்க தயங்குறாங்க. ஓகேங்களா. தேர்ச்சி மதிப்பெண்ணை நிர்ணயிப்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு. நீதிமன்றம் தாமாக முடிவெடுக்க முடியாது. அரசின் முடிவை மட்டுமே பரிசீலனை செய்ய முடியும். ஓகேங்களா. அதனால் ஆசிரியர் தரப்பில் இப்போ மீண்டும் நிலைப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மதிப்பெண்களை குறைக்க முடியாது. கல்வியின் தரம் பாதிக்கப்படும் மற்றும்
மற்றும் தொடர்ந்து உருவாகும் சட்ட சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்போ சுட்டி காட்டுறாங்க. ஸோ நடைமுறையில் இது சுழற்சியில் இது இருக்குது. அரசின் கொள்கை எடுக்கும் முடிவு அந்த முடிவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். முடிவு நியாயமாக இருந்தால் நீதிமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கும். ஆசிரியர்களுக்கு முற்றிலும் பாதகமாக இருந்தால் தீர்ப்பு வழங்காமல் அரசை மறுபரிசீலனை செய்யவும் சொல்லி அறிவுறுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விடை காண வேண்டிய கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த காமன் டெட்டு வெர்சஸ் ஸ்பெஷல் டெட்டு. பொதுவான தேர்வர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேர்ச்சி விதிமுறை. ஸ்பெஷல் டெட் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு தேர்வு. ஸ்பெஷல் டெட் தேர்வர்களுக்கு மட்டும் இந்த தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகை வழங்கப்பட்டால் அவர்கள் எழுதும் நியமன தேர்வில் சட்டத்தின் சிக்கல்கள் உருவாகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசின் நடைமுறை சிக்கல்களை இப்போ உடை தெரியணும் அப்படின்னா அந்த புதிய காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றது இப்போ எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.